நேயர்கள் அனைவருக்கும் பாலஸ்தீனம் இஸ்ரேல் போர் பற்றிய முக்கியமான செய்தியுண்டு. உலகின் சிறந்த உளவு அமைப்புகளில் ஒன்றாகவும் மத்திய கிழக்கு நாடுகளில் உன்னிப்பாக கவனித்து பல்வேறு ஆபரேஷனை நடத்தியதாக அறியப்படும் இஸ்ரேலின் உளவு அமைப்பான மொசாட்டை தற்போது ஏமாற்றியுள்ளது ஹமாஸ் அமைப்பு. இஸ்ரேலின் கடும் பாதுகாப்பு அமைப்பை மீறி அந்நாட்டுக்குள் ஊடுருவி கடந்த அக்டோபர் 7 பல்வேறு கொடூரமான தாக்குதல்களை நடத்தியது ஹமாஸ் ஆயுதக்குழு. ஒரே நாளில் ஆயிரக்கணக்கான ராக்கெட்டுகளை வீசி இஸ்ரேல் நாட்டையே அதிரச் செய்தது. இஸ்ரேலின் கடும் சேதங்களையும் 1000க்கும் அதிகமான உயிரிழப்புக்கும் ஹமாஸ் காரணமாகியுள்ளது. குறைந்தது 150 பேரை பயணக்கைதிகளாகவும் பிடித்துச் சென்றுள்ளது. யார் இந்த ஹமாஸ் குழு என்று அறியலாம். பாலஸ்தீன பகுதிகளில் இயங்கி வரும் பல்வேறு ஆயுத குழுக்களில் மிகப்பெரியது ஹமாஸ். ஹார்கட் அல் மெக்யூவமா அல் இஸ்லாமியா என்பதே இதன் சுருக்கமாகும். ஹமாஸ் இந்த பெயர் இஸ்லாமிய கிளர்ச்சி இயக்கம் எனும் அரேபிய சுருக்கத்தில் இருந்து பெறப்பட்டது. 1987 உருவான ஹமாஸ் குழுவின் சாசனம் இஸ்ரேலை அழித்துவிட்டு இஸ்லாமிய அரசை நிறுவுவதே தங்களது நோக்கம் என கூறுகிறது. பாலஸ்தீனர்களின் பிரதிநிதியாக கருதப்பட்டு வந்த பாலஸ்தீன விடுதலை இயக்கத்துக்கும் இஸ்ரேலுக்கும் இடையேயான அமைதி உடன்பாட்டை எதிர்த்த முக்கியமான இயக்கம் எனும் வகையில் 1990களில் ஹமாஸ் வேறு பணிகளை செய்து வருகிறது. ஒன்று, தனது இராணுவ பிரிவின் மூலம் இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதல்கள் நடத்துவது. மற்றொன்று, நலத்திட்டங்கள் மூலம் சமூக பணிகளை செய்வது. பல பள்ளிகளையும் மருத்துவமனைகளையும் கட்டியுள்ளது ஹமாஸ். 2005 இஸ்ரேலிய படைகள் காசாவில் இருந்து விலகிக் கொள்ளப்பட்ட பின் அரசியல் நடவடிக்கையில் இறங்கியது. 2006 தேர்தலில் வென்று பாலஸ்தீன கூட்டணி அரசிலும் இடம்பெற்றது. ஆனால் பாலஸ்தீன அதிபர் மஹ்மூத் அப்பாஸின் ஃபௌதா இயக்கத்தை பகைத்து கொண்டு அரசில் இருந்து வெளியேறி காசாவுக்குள் முடங்கியது. ஹமாஸ் காசாவில் 2007 இருந்து ஆட்சி செய்கிறது. பாலஸ்தீனத்தின் ஹதா ஆதரவு படைகளையும் காசாவில் இருந்து வெளியேற்றியது. இதுவரை ஹமாஸ் பலமுறை இஸ்ரேலுடன் போர் புரிந்துள்ளது. வேறு சில ஆயுத குழுக்கள் இஸ்ரேலை தாக்க ராக்கெட்டுகளை ஏவுவதற்கும் அனுமதிக்கிறது அல்லது ஹமாஸே ராக்கெட்டுகளை ஏவுகிறது தவிர தற்கொலைப்படை தாக்குதல்களையும் நடத்தியிருக்கிறது. 2014 ஆண்டில் இஸ்ரேலுடன் 50 நாட்களுக்கு சண்டை போட்டது. அதில் 2251 பலஸ்தீனர்கள் மற்றும் 73 இஸ்ரேலியர்கள் இறந்தனர். 2014 ஆண்டிலிருந்து ஹமாஸ் இஸ்ரேல் இடையே அவ்வப்போது சண்டைகள் தொடங்குவது எகிப்து, கத்தார், ஐக்கிய நாடுகளின் தலையீட்டில் நிறுத்தப்படுவதுமாக இருந்தது. காசா பகுதியை சுற்றி இஸ்ரேல் கடுமையான தடைகளை ஏற்படுத்தினாலும் ஹமாஸ் குழு காசாவை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறது. ராக்கெட் வலிமையையும் அதிகரித்துள்ளது. ஹமாஸை ஈரான் ஆதரிக்கிறது. ஹமாஸுக்கு நிதி, ஆயுதம் மற்றும் பயிற்சிகளை ஈரான் வழங்குகிறது. ஹமாஸை லெபனானின் ஹிஸ்புல்லா ஆயுத குழுவும் ஆதரிக்கிறது. அதே சமயம் ஹமாஸை ஒட்டுமொத்தமாக அல்லது சில சமயங்களில் அதன் இராணுவ பிரிவை மட்டுமோ பயங்கரவாத குழுவாக இஸ்ரேல், அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றியம், பிரிட்டன் உள்ளிட்டவை அறிவித்துள்ளன. இஸ்ரேல் எகிப்து மற்றும் மத்திய தரைக்கடல் பகுதிக்கு இடையே 41 கிலோமீட்டர் நீளமும் 10 கிலோமீட்டர் அகலமும் கொண்ட சிறிய பகுதிதான் காசா. இதனை காசா கரை என்று, காசா துண்டு நிலப்பகுதி என்றும் குறிப்பிடுகிறார்கள். ஆனால் இப்போது இதுதான் 23 லட்சம் பேருக்கு தாயகம். உலகிலே மிக குறைந்த நிலப்பரப்பில் அதிக மக்கள் அடர்த்தி கொண்ட பகுதிகளில் முக்கியமானது காசா. முதலில் எகிப்து தான் இந்த பகுதியை ஆக்கிரமித்திருந்தது. பின்னர் 1967 இஸ்ரேல் கைப்பற்றியது. ஆனால் 2005 தனது படையினரை விலக்கிக் கொண்டது. பின்னர் தற்போது வரை ஹமாஸ் கட்டுப்பாட்டில் உள்ளது. காசாவின் வான்பரப்பு மற்றும் கடற்கரை பகுதியை இஸ்ரேல் கட்டுப்படுத்துகிறது. எல்லையை தாண்டி மக்கள் செல்வதை
செல்வதையும் பொருட்பண்டங்கள் செல்வதையும் கடும் கண்காணிப்பில் வைத்துள்ளது. காசாவின் 80% மக்கள் சர்வதேச உதவிகளை நம்பித்தான் இருக்கின்றனர் என ஐக்கிய நாடுகள் சபை கூறுகிறது. 10 லட்சம் பேருக்கு தினசரி உணவே உதவிகள் அடிப்படையில் வழங்கப்படுகிறது. ஹமாஸ் தற்போது எதிர்பாராத விதமாக தாக்குதல்கள் நடத்தியதில் காசாவுக்கு வழங்கப்படும் மின்சாரம், எரிபொருள், தண்ணீர் ஆகியவற்றை இஸ்ரேல் துண்டித்துவிட்டது. உணவும் பிற பொருட்களும் உள்ளே செல்ல முடியாது. காசாவில் இப்போது மின்சார சப்ளை இல்லை. எரிபொருள் இன்றி மின்சாரம் உற்பத்தி செய்ய முடியாது. கழிவுநீர் அமைப்புகளும் முடங்க உள்ளது. இஸ்ரேலும் ஹமாஸும் காசாவுக்காக பலமுறை சண்டையிட்டுள்ளன. கடந்த 2021 மே மாதம் வெடித்த மோதலில் பலர் கொல்லப்பட்டனர். இதுவரையிலான மோதல்களில் அதிக உயிர் சேதங்களை எதிர்கொண்டது பாலஸ்தீனர்கள் என்பது அதிகாரப்பூர்வ தகவல். இஸ்ரேலின் சமீபத்திய தாக்குதல்களில் காசாவில் பல குடும்பங்கள் நிலைகுலைந்துள்ளன. சில பகுதிகள் பேய் நகரம் போல காட்சியளிக்கின்றன. பாலஸ்தீன இஸ்ரேல் செய்திகளை முக்கியமாக அறிந்து கொள்ளுங்கள். மீண்டும் நாங்கள் சந்திப்போம்.